இருக்கும் கோயில்கள் எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. இவ்வளவு நேரம் ஒரு இடத்துலயே உட்கார்ந்து இவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இவ்வளவு நேரத்துல நம்ம கொடுக்குறோம். விசாக நட்சத்திரம், அதுல பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் தான் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துக்கு. ஏன்னா குரு பகவானுடைய கோயில்னா அந்த மாதிரி வந்துடும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து பணத்தை ஈர்க்கும் கோயில்கள். பரிகார பூக்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முல்லை, மஞ்சள், செவ்வந்தி, மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய செவ்வந்தி. பரிகார மரம் அப்படிங்கிறது மாமரம். உங்களுக்கு மாமரம் வந்து பரிகார மரம். எங்க மாமரம் இருந்தாலும் இந்த மாமரத்தை நீங்க வந்து வணங்கிட்டு போங்க, ரொம்ப நல்லது. மாமரம் வளர்த்தினாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்க வீட்டுக்கு அருகாமலையோ எதிர்த்த மாதிரி மாமரம் இருந்தால் அந்த மாமரத்தை தினந்தோறும் பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும். வழிபடும் முறை, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் அர்ச்சனை. ஏன்னா உங்களுக்கு மஞ்சள் தானே வந்து பூ பரிகாரம். அப்போ வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் அர்ச்சனை. ஓம் பிரகஸ்பதியே நமகங்கிற மாதிரி நீங்க ஒரு மந்திரத்தை சொல்றது. அது 11, 27, 48, 108 முறை சொல்லுவது சிறப்பான ஒரு விஷயம். பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மஞ்சள் துணியில கொண்டக்கடலை வைத்து தானம் செய்யணும். யாருக்காவது கொண்டக்கடலை வந்து கொடுக்கணும், அது தானமா கொடுக்கணும் அப்படின்னா மஞ்சள் துணியில கட்டுங்க. அதே கொண்டக்கடையில சாமி கிட்ட ஒரு மூட்டை, உங்களுடைய பீரோக்குள்ள ஒரு மூட்டை வச்சுக்கோங்க. இது பணவரவை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் நிறம் என்றால் மஞ்சள் தான், நிறைய மஞ்சள். அப்போ மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறதுல மஞ்சளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து திருமஞ்சனமும் விரலி மஞ்சளமும் அடிக்கடி வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஆகும். அதே கர்மா நீக்கும் பரிகாரமானா மாணவர்களுக்கு கல்வி உதவி, குருமார்களுக்கு தட்சணை. இப்போ எங்க போனாலும் நீங்க வந்து ஏதாவது கோயிலுக்கு போறீங்கன்னா தட்சணை போடாம வராதிங்க. நம்ம இவங்களுக்கு எதுக்கு போடணும்னு நினைக்க வேண்டாம். தட்சணை போடுவதும் நம்ம கர்மா குறையும். நம்ம சம்பாதிப்பதுல ஒரு பாகமாவது நம்ம ஒரு கடவுளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப குருமார்களுக்கு தட்சணை. அப்ப உங்களுக்கு சொல்லி யாராவது கொடுக்குறாங்க, உங்களுடைய ஏதாவது ஒரு சொல்லி கொடுக்குற இடத்துல குருமாரா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் தட்சணை கொடுக்காமல் எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடாது. தானம், கொண்டக்கடலை வந்து உங்களுக்கு தானம் பண்றது ஒரு மஞ்சள் துணியில. வாழைப்பழம் தானம், செவ்வாழையில மஞ்சள் கலர்ல வாழைப்பழம் பண்ணுவது தானமா மாறி அதே வந்து கர்மா நீக்கும் பரிகாரமாகவும் நிறைய மாறிடும். சிறப்பு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும். 12 இது வந்து ஒரு பீரியட்ல தான் கொடுத்துருக்கோம். அந்த பீரியட் ஆஃப்ல தான் 9 வாரம் 11 வாரம் கொடுத்துருக்கோம். 12 வாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் அறிவும் ஆற்றலும் வளமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இந்த இதுல. இது வந்து பழைய நூல்களை எழுதப்பட்ட விஷயம். அறிவும் ஆற்றலும் உண்மையாவே நல்ல வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல இருக்கு. இது வந்து விசாக நட்சத்திரத்துக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த நட்சத்திரத்திற்கு போயிடலாம். சாரி, இதுல ஒரு குளிக்கும் முறை நம்ம சொல்லலாம். குளிக்கும் முறை மாவிலை, உங்களுக்கு மாமரம் தானே ஒரு பரிகார மரம்னு சொல்லியிருக்கேன். மாவிலை, துளசி, சிறிது மஞ்சள் சேர்த்து 2 கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு வருது ரொம்ப சிறப்பு. இந்த விசாக நட்சத்திரம் எந்த ஒரு வீட்டுல இருக்கீங்களோ கண்டிப்பா மாவிலையில தோரணம் நீங்க அடிக்கடி கட்டுறது ரொம்ப சிறப்பான விஷயம். சரிங்களா? அடுத்தது அனுஷம்